ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் வெளியில் கார்டனுக்கு வந்திருக்கோங்க. எதுக்குன்னா இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக ப்ரைட்டாக சன்னியாக இருக்குது. இங்கே இப்போது வின்டர் சீசனுங்க, ரொம்ப குளிராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னமோ ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு சொல்லி வெளியில் வந்தோம். 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு கொய்யா செடியை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் கார்டனில் இன்றைக்கி நாங்கள் பிளான்ட் பண்ண போகிறோம். நான் வீட்லேயே ஒரு காம்போஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் மண் எடுத்து அதில் டெய்லி கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நான் 2 மாதமாக இதை கலெக்ட் பண்ணியிருக்கேன். 2-3 நாள் ஒரு வாட்டி இதை மிக்ஸ் பண்ணிகிட்டு விடணும். அப்போது ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் அது நல்லா காம்போஸ்ட்டாக நல்லா உரையாக மாறிடும். இதுதான் நான் இன்றைக்கி பிளான்டிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். கார்டனிங் நாங்கள் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீட்டுக்குள்ளேயே நிறைய வேலைகள் இருந்ததுனால அதை கம்ப்ளீட் பண்ணோம் இவ்வளோ நாளாக. பட் இப்போது கார்டனுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இது அந்த செடியை நான் சொன்ன கொய்யா செடியை நாங்கள் போட போகிற ஒரு ஸ்பாட்டுங்க. இதாங்க நான் சொன்ன அந்த கொய்யா செடி. இது ஹவாயன் கொய்யா செடி அப்படின்னு சொல்லி விற்றாங்க. இது $40 நான் வாங்கிட்டு வந்தேன். நல்ல செடி, நல்லா பெருசாகவே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நாள் எடுக்குது அது வளரன்னு. இது அது பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்குங்க. இது நார்த்தங்காய் மரம். ரொம்ப ரொம்ப காய் விடுங்க. ஆனால் நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஊறுகாய் பண்ணலாம், அப்புறம் ரைஸ், நார்த்தங்காய் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அவ்வளோவா பண்ணதில்லை. என்னதான் இங்கே மண் இருந்தாலும் நாங்கள் கடையில் போய் இங்கே பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு மண் கிடைக்குதுங்க. அது போட்டால் தான் செடியே வளருது. அதனால தான் அதை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் அதை போட்டிருக்கோம். அப்புறம் நான் தயாரித்து வச்ச அந்த உரை காம்போஸ்ட்டு கூட போட்டு தான் நாங்கள் இந்த செடியை பிளான் பண்ணோம். ஒரு செடியை நடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. செடியை நட்டுட்டு அதுக்கு தண்ணியும் விட்டுட்டு ரொம்ப நல்லா வளரணும் கண்ணு அப்படின்னு நான் அதுக்கு விஷும் பண்ணேன். இது செடி எப்படி அந்த வேர் பிடிக்குது, அப்புறம் எவ்வளோ நாள் ஆகுது கொஞ்சம் க்ரோ ஆகன்னு பார்க்கணுங்க. இதுதான் இன்றைக்கி நான் பண்ண ஒரு ஸ்மால் பிளான்டிங் வீடியோ. ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye bye.